நான் 11வது படிக்கும்போது 11th ரைடர்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு. இதுக்குதான் இவன் வேணான்னு சொன்னேன். நேரம் இவன் ஏன் மூஞ்சி தெரியுமா? அப்புறம் என்ன, 2009 ஸ்டார்ட் ஆன டீம் 11லே காணாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப கேவலமான கதையா இருக்கு. இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். நீ என்னடா பெரிய மாப்பிள மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு சுத்துற? அண்ணன் மனவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். ஓவர் 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 ஓவர். எஸ் பாஸ். எல்லாரும் அவன் பொசிஷன்ல கரெக்ட்டா நிக்கறான்ல? நிக்கறாங்க பாஸ். பேசுடா. பேச மாட்டேன். பேசுற நீ. நான் பேசுன்னு சொல்லிருக்கேன். அவ பேச மாட்டேன். பேசு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எப்படி இந்த மாதிரி செய்ய முடியுது உன்னால? குடிச்சா உங்க கல்யாணத்துல குடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்க வந்துருக்கோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கத்துக்காத. 6 பேருக்கு 500 ரூபா கொடுத்தா எப்படா பத்தம்? சரக்குக்கு கொடுத்துட்ட சைடிஸ் யார் கொடுக்கறது? 300 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா 300 ரூபாங்கற? அது எங்க 4 பேருக்குமே பத்தாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்னியா கிடப்பீங்களா? பாஸ், கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிட்ட இடத்துக்கு போயிடலாம் பாஸ். இன்னைக்கு சரக்கா வந்து சைட் டிஷ் இருந்து 400 ரூபா இருக்குதுடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் ஏமாந்து பொண்ணு கொடுக்க வந்திருக்கான். அத வாழ்க்கைக்கு போ, கெடுத்துறாத. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுடா. டிஸ்போஸ். கல்யாணம் ஆனாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன். எவ்வளவு பந்தயம்? பந்தயம்லாம் வேண்டாம். நீ சொன்னது அப்படியே திருப்பி சொல்லு. கல்யாணம் ஆனாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன். நீ சொல்லுமா அப்படி? ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், தள்ளி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன்.